இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நேரத்தில் நடப்பதற்கான உடனடியான காரணம், நீதி அரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் தலைமையிலான இரு நீதிபதிகள் அமர்வு, ஜி.ஆர். சாமிநாதன் மற்றும் பாலாஜி என்ற இரு நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 25 ஜூன் 2026 அளித்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான தீர்ப்பை பற்றி, அந்த தீர்ப்பு சட்டத்துக்கும் விரோதமானது, ஏற்கனவே இருக்கக்கூடிய பல முந்தைய தீர்ப்புகளுக்கும் விரோதமானது என்பதை என்று சுட்டிக்காட்டுவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். இதில் இஸ்லாமியர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு பின்தங்கிய வகுப்பினர் என்பது பல ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய உரிமை, அதை காலாகாலமாக இருந்து வரக்கூடிய உரிமை. நாம் அது பல மாநிலங்களில் அது இல்லாமல் இருக்கலாம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இஸ்லாமியர்களை பொறுத்தவரை அவர்கள் பின்தங்கிய வகுப்பினர், அதில் எந்த சர்ச்சையும் இல்லை. இப்போது அதில் இந்த ஜி.ஆர். சாமிநாதன் கூட அதில் ஒன்றும் கையை வைக்க முடியாது. ஆனால் என்னென்னா, அதில் வந்தக்கூடிய முக்கியமான செய்தி என்னென்னா, 1993ஆம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையார் இதற்கு முன்னால் கம்யூனல் ஜிஓ என்று இருந்ததை, அதாவது கம்யூனல் ஜிஓவே போதும், அரசாணையே போதும், அதாவது ரிசர்வேஷன் சம்பந்தமான பிரிவுகள், ரிசர்வேஷன் சம்பந்தமாக உரிமைகளை தருவதற்கு அரசாணையே போதும், கம்யூனல் ஜிஓ இருந்தது. அது அந்த இடத்துல அவங்க 1993 இங்கே ஒரு சட்டம் கொண்டு வராங்க, பேக்வர்ட் கிளாஸ், எஸ்சி எஸ்டி, இதை பற்றிய சட்டங்களை அவர்கள் கொண்டு வராங்க. அது ஒரு பாராட்டக்கூடிய நடவடிக்கை. திராவிட இயக்க கழக தலைவர் ஆசிரியர் கூட அதை பாராட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை என்றெல்லாம் சொன்னார். ஏன்னா, சட்டமாக்கினால்தான், கம்யூனல் ஜிஓவாக இருந்தால் அதை அரசமைப்பு சட்டத்தின் 9வது அட்டவணையில் சேர்க்க முடியாது. எனவே ஒரு சட்டம் போட்டு சேர்க்குறாங்க. அந்த சட்டத்திலும் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு இருக்குது. இதில் என்ன பிரச்சனை இப்போ வருதுன்னா, புதியதாக மதம் மாறும் இஸ்லாமியர், அது கூட யார், மேல் சாதியில் இருந்து மாறினால் அவர்களுக்கு கிடையாது, அதில் யாருக்குமே இதில் எந்த சர்ச்சையும் கிடையாது. இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய யாருக்குமே அந்த சர்ச்சையும் கிடையாது. மேல் சாதியில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய செக்ட் பிரிவுகளுக்கு எதுக்கும் மாறினாலும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது. இப்போ ஒரு யாரோ பிராமணரோ அல்லது வேளாளர்களோ அல்லது ரெட்டியார்களோ அல்லது நாட்டுக்கோட்டை செட்டியார்களோ நாளைக்கு இஸ்லாமியத்துக்கு மாறியோ அல்லது கிறிஸ்தவத்துக்கு மாறியோ அவர்கள் இடஒதுக்கீட்டை கோர முடியாது. அதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. இப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தீர்ப்பில் இதுக்கு பல இந்த தீர்ப்பில் பல சர்ச்சைகள் இதுக்கு முன்னாடி இருந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா, புதியதாக மதம் மாறுபவர்கள், இந்து மதத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறக்கூடியவர்கள், பின்தங்கிய பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தாலும் அவர்களை புதுசாக மாறுறவங்க, ஏற்கனவே இருக்கவங்கள அவங்கள பிசியாக ட்ரீட் பண்ணணுமா, கருதப்படணுமா, வேண்டாமான்றதில் தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றத்தில் மாறுபட்ட தீர்ப்புகள் இருக்குது. ஒரு 4-5 நீதிபதிகள் அவங்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கலாம், என்னை உட்பட தீர்ப்பு சொல்லியிருந்தோம். 2 டிவிஷன் பெஞ்சும் ஏற்கனவே சொல்லியிருந்து, இப்போ இந்த தகவலுக்கு முன்னாடியே சொல்கிறேன், எல்லாம் சொல்லி இருந்தது. ஆனால் இந்த சர்ச்சை மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருந்தது. அதில் ஒரு 2 நீதிபதிகள் இல்லை, ஏன்னா அந்த பேக்வர்ட் கிளாஸ் சட்டத்திலையும் சரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அரசாணைகள்லையும் சரி, கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து கன்வெர்டட்ன்ற வார்த்தை இருக்குது, இஸ்லாமியர்களுக்கு கன்வெர்டட்ன்ற வார்த்தை இல்லை. கன்வெர்டட் டு இஸ்லாம்னா அவங்க கிடையாது. அப்படின்னா என்ன பொருள்னா, அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்க, ஜி.ஆர். சாமிநாதன் உட்பட இந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு நீதிபதிகளும், நான் இருக்கிறேன், ஒருவர் இருக்கிறார், ஒரு ஹிந்து இருக்கிறார், அவர் பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, எஸ்சி, அவரு கிடையாது, அவர் ஒரு லப்பையாக மாறுகிறார் அல்லது மரக்காரையாக மாறுகிறார்னா அவருக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவர் ஏற்கனவே பிசி தான், எம்பிசி தான், எஸ்சி தான். ஆனால் அவருடைய சந்ததியினர் பிசி, எம்பிசி, அது என்ன, அவங்க பிசியாக வருவாங்க அப்படின்றாங்க. இப்போ நம்ம கேள்வி, மதம் மாறியோருக்கு பிசி, எம்பிசி, எஸ்சியாக இருந்தால் அவர்களை பிசியாக
ட்ரீட் பண்ணோம் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அது ரெண்டு முக்கியமாக சொல்லணும். நான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து கொண்ட சட்டத்தை சொன்னேன். 2007 கலைஞர் அவர்கள் அவர் அடுத்த கட்டத்துக்கு போகிறார். அவர் செய்கிறார். அவர் உள்ஒதுக்கீடு தரார் இஸ்லாமியர்களுக்கு. பேக்வர்ட் கிளாஸ்லேயே 3.5% பிசி முஸ்லீம் அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு தராரு. அதுக்காக அரசாணை, அதுக்கான சட்டங்கள் போடப்படுது, அரசாணைகள்லாம் வருது. அடுத்து இந்த பிரச்சனை வருது இல்லைங்களா? என்ன புதியதாக மதம் மாறும். கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த பிரச்சனை வரல. கிறிஸ்டியன்ஸுக்கு மதம் மாறினா ஒரு எந்த இங்கே பேக்வேர்டோ எம்பிசியோ எஸ்சியோ மதம் மாறினால் அவர்கள் வந்து பேக்வர்ட் கிளாஸாக ட்ரீட் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு பிரிவினர் இருக்காங்க, மீனவர்களை பொறுத்த வரையில் அவர்கள் எம்பிசியே. மீனவர்களை பொறுத்தவரை அவர்கள் எம்பிசியே இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போகலை. இப்போ முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் புதியதாக மதம் மாறுபவர்களுக்கு அவர்கள் எஸ்சியா ஷெட்யூல் காஸ்டாக இருந்தாலும் கூட அப்படி இல்லை அப்படின்ற இந்த பிரச்சனையெல்லாம் பல தீர்ப்புகள் மாறி மெஜாரிட்டி வந்து அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், பிசி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு இருந்தாலும் இது ஒரு இருக்கிற தொட்டு பழைய திமுக அரசாணை 31 பேக்வர்ட் கிளாஸ், மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ், மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து 2024 ஜிஓ 31 வந்து வெளியிட்டு தெளிவுபடுத்துகிறாங்க. மதம் மாறிய இதை யார் பார்வர்ட் கம்யூனிட்டி தவிர்த்து மதம் மாறுபவர்களுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து கொடுக்கப்படும் என்று கொடுக்குறாங்க. அது 2024. அப்போது ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் இதுக்கு முன்னாடி அதுக்கு மாறுபட்ட தீர்ப்புகள்லாம் இருந்து பாருங்கள். அந்த தீர்ப்புகளில் கூட அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஜிஓ போடலன்னா சொல்லியிருந்தாங்க அந்த நீதிபதிகள். இதே நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் 2022 அக்பர் அலி என்கின்ற டிஎன்சி டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இஸ்லாமுக்கு மதம் மாறும்போது அப்போ 2022 அவர் ஒரு தீர்ப்பு சொல்கிறாரு. அப்போ 2024 அரசாணை இல்லை, அதனால் நீ மதம் மாறினால் கிடையாது, தமிழ்நாட்டில் அரசாணை இல்லை, அதனால் மதம் மாறினால் கிடையாது, உன்னுடைய பிற்கால சந்ததிக்கு ஒன்றா இருக்குன்னு 2022 சொல்கிறாரு. உடனே 2024 இப்போ அரசாணை வந்துடுது இல்லை. இப்போது இன்னொரு சமீர் அகமதுன்ற வழக்கு இப்போ வருது. அதுதான் 25/6/2026 அந்த அரசாணையை ரத்து பண்ணுறாரு. இந்த 25/6/2026 ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு இந்த அரசாணை 31 சரியானது தான் என்று சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்கிறாங்க. அப்போது இவர் வந்து அந்த MS ரமேஷோட தீர்ப்பை உதாசீனப்படுத்துகிறார். இப்படி அவர் உதாசீனப்படுத்துவது அந்த ஜுடிஷியல் இன்டிசிப்ளின், இது அதற்கு முதல் முறை அல்ல. என்னுடைய சகோதரர் சாமிநாதன் அவர்களுக்கு இது முதல் முறை அல்ல. எச்சில் இலையில் உருளலாமா உருளக்கூடாதா என்பது சம்பந்தமான வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வு உருளுவது மனித மாண்புக்கு ஏற்றது அல்ல என்று சொல்லி இருந்தார்கள். மணிக்குமார் தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு. ஆனால் இவர் சிங்கிள் ஜட்ஜாக இருந்தே மணிக்குமார் சொன்னால் என்ன, 2 நீதிபதி சொன்னால் என்னன்ட்டு அப்புறம் உருளான்னாரு. அதுக்கப்புறம் அடுத்து வந்த 2 நீதிபதிகள் அமர்வு அதை ரத்து பண்ணாங்க. ஆனால் இவர் அதே மாதிரி மாற்றி சொல்வது, குறிப்பாக சிறுபான்மையினர் என்றாலே அதை எதிர்த்த கருத்துகள், அதாவது என்ன விஷம் மாதிரியாக கற்குவதாக நாங்கள் அதனால்தான் அதை தவிர அவரோட இல்லை, மீதி வழக்குகள்லாம் பற்றிய விட இல்லை, அதை அவசர கதியில் எல்லாத்தையும் விட ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி அந்த வழக்கு விசாரிக்கப்படும். பார்த்தா அந்த நான் சொன்னேன் அந்த அக்பர் அலி வழக்கு 2022 போட்டு 2022 தீர்ப்பாகுது. இப்போது என்ன உங்களுக்கு 2-3-4 விஷயத்தை சொல்லிடுறோம். இந்த லாவண்யா வழக்கு தெரியும். ஒரு மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவ எய்டட் ஸ்கூல் அரசு உதவி பெறும் பள்ளியில் லாவண்யான்ற ஒரு பெண்ணு இறந்து போகிறது. அதை வந்து கொலை என்று எல்லாம் சொல்லி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு அந்த ஊர் வந்து மைக்கேல்பட்டி என்ற ஊர் பேர் எப்படி வரும்லாம் பேசுகிறார். மைக்கேல்பட்டின்ற பேர் எப்படி வரும் தமிழ்நாட்டில் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறாரு. என்ன ஒன்றாலும் வைக்கலாம்பா. ஒருத்தர் வந்து என்னுடைய நண்பர், அவங்க வந்து மாதாபுரம்னு வச்சுருக்காரு, அந்த ஊரில் ஒரு ஸ்கூல் கட்டியிருக்காரு, அதனால் மைக்கேல் அப்படின்னு சொன்னார். அப்புறம் சிபிஐ சொல்லிட்டாங்க, இதில் பள்ளிக்கு இந்த இறப்பில் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சிபிஐயே சொல்லிவிட்டது. ஆனால் இவர்களை போட்டு உருட்டினார் பாருங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் பேரில் எஃப்ஐஆர் கோஷ் பண்ண மாதிரி அவர் அதெல்லாம் தப்பே சொல்ல, எஃப்ஐஆர் கோஷ் பண்ண வேண்டாம், அவர் பேர் கிரிமினல் வழக்கு நடத்தட்டும். ஆனால் அதில் 2 கருத்தை சொல்கிறாரு.
ஒன்று நம்ம கிரிப்டோ கரன்சி சொல்லுவோம்ல, அவர்களை கிரிப்டோ கிறிஸ்டியன் என்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். அது எப்படி கிரிப்டோ கிறிஸ்டியன்? அப்புறம் அவர் சொல்கிறாரு கும்பலாக மதம் மாறக்கூடாது, வேணா ஏஆர் ரஹ்மான் மாதிரி பேரே சொல்கிறாரு, ஒத்தாலாக மாறிங்க. ஏங்க, அண்ணல் அம்பேத்கர் லட்சக்கணக்கான மக்களுடன் மதம் மாறினார். ஏனென்றால் அது அரசமைப்பு சட்டம் தரக்கூடிய உரிமை, எதுக்கு ஒன்றாலும் மாறலாம். அவங்க புத்தத்துக்கு மாறினார். எனவே இப்படி அவர் சொல்கிற அது என்ன தான் அவருடைய இருக்கு. அதை அடுத்து திடீர்னு ஒரு நாள் பக்ரீத்துக்கு முந்தின நாள் ஆடு மாடு கோழி எதுவும் விட்டால் வெட்டக்கூடாது. எங்கே வெட்டணும்? ஸ்லாட்டர் ஹவுஸில் போய் தான் வெட்டணும். நான் கேட்குறேங்க, நம்ம ஊரில் முனீஸ்வரன் கோயிலுக்கு மொட்டை போடுறோம், எப்படி ஆடு வெட்டுறாங்கங்க? இப்போ இந்த ஆடி மாதம் பெரியபாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆயிரக்கணக்கான ஆடுகள் வெட்டி ரத்த வெள்ளம் ஓடும். நீங்கள் தயவுசெய்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியபாளையத்தில் மக்களின் நம்பிக்கை. இதை எதிர்த்து ஜெயலலிதா அவர்கள் நடவடிக்கை எடுத்து சட்டம் போட்டு கோட்ட சட்டத்தை வித்ரா பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த மக்கள் நம்பிக்கையில் கை வைப்பது ஆபத்தானது. இன்னும் ஒரு கை மேலேயே போய் சொல்கிறேன், யாராச்சும் அஸ்ஸாமுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய காமாக்கியா கோயிலில் எருமை மாட்டின் தலையை வெட்டி தாம்பாளத்தில் கொண்டு போகிறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அது அவங்க ஊரோட ஐதீகம், அவங்க ஊரோட நம்பிக்கை. தலையில் தலையை வெட்டி அது தாம்பாளத்தில் கொண்டு போய் அம்மன் முன்னாடி வைக்கிறான். எனவே அதே மாதிரி கோயம்புத்தூரில் இப்போது உங்கள் சர்ச்சு கட்டுறது சம்மந்தமான விஷயம் வருது. நீ அதை பற்றி அதை கட்ட வேண்டாம். ஏன்னா கோயிலுக்கு அருகாமல் எதனா ஒரு காரணம் சொல்லு. ஆனால் இந்த வார்த்தையை சொல்கிறார், என்னது? ஃபாலோயிங் தி சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் ஹெட்டட் பை ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ சி ஜோசப் விஜய். இது யார்? சாமிநாதன் அவர்கள். சர்டன் ஃபண்டமெண்டலிஸ்ட் ஆர்கனைசேஷன் பிகம் எம்போல்டன்ட். இதெல்லாம் என்னையா நீ நீதிமன்றத்தில் தீர்ப்பு எழுதுறியா? நாம் சொல்கிறோமா? மோடி வந்த உடனே சங் பரிவார் அமைப்புகள்லாம் ரொம்ப கொட்டம் போடுறாங்கன்ட்டு நான் ஜட்ஜான்னு சொல்லலாமா? ஜட்ஜாக இருந்து உட்காந்துட்டு சொல்லக்கூடாது. எங்கே சொல்லலாம்? இப்போ நான் சொல்லலாம், ரிட்டையர் ஆகிட்டு. நீ தீர்ப்பில் எழுதும்போது ஜோசப் விஜய் வந்த உடனே ஃபண்டமெண்டலிஸ்ட் அதோடு இல்லை. Honorable Speaker J.C.D. Prabhakar, who proclaims that he had distributed thousands of free copies of Bible. இதுக்கு உனக்கு என்ன கேட்குறாங்க? கோயம்புத்தூரில் அந்த இடத்துல சர்ச்சு கட்டலாமா கூடாது? அதை நீ சொல்லு, என்ன வேணால் சொல்லு. எனவே தேவையில்லாமல் அதே மாதிரி இப்போ 2026 இப்போ சர்ச்சைக்குள்ளே இந்த தீர்ப்பு இருக்குது பாருங்கள். எம்எஸ் ரமேஷோட 2 நீதிபதிகள் அமர்வுக்கு முரணான அந்த தீர்ப்பில் இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோஸ்லிட்டைசிங் ரிலிஜியன் சொல்கிறார். அப்படின்னா என்ன? மதம் மாற்றக்கூடிய மதம், அது ஒரு ரிலிஜியன். இதுவாக உனக்கு என்ன சொல்லு? இப்படி மதம் மாறுறான், அவனுக்கு பேக்வர்ட் கிளாஸ் அந்தஸ்து உண்டா இல்லையான்னு சொல்லு. நீ தப்பாக கூட சொல்லு, 31 ரத்து கூட பண்ணி நாங்கள் என்னன்னு நான் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையெல்லாம் சொல்கிறது எப்படி தவறு அப்படி என்பதை சுட்டி காண்பது தான் இந்த நோக்கம். இதை வெறுமனே விட்டுட்டு கடந்து போய்விட முடியாது என்பது தான் இங்கே நம்ம எல்லோரும் முன்னாடி இப்போ சொல்லக்கூடிய முக்கியமான செய்தியாக பார்க்கணும். இப்போ அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்கள் முன்னாடி என்ன பண்ணோன்னா, உடனே நிறைய பேர் உடனே நமக்குலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் போகலாம். நாங்கள் தெளிவாக சொல்கிறோம், உச்ச நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையாரும் கருணாநிதி அவர்களும் இல்லை ஸ்டாலின் அவர்களும் செய்த அந்த வழிமுறைப்படி உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன சொல்கிறாரு? அரசாணையின் மூலமாக நீ இந்த இந்த உத்தரவை போட முடியாது, மதம் மாறியவர்களுக்கு பிசி அந்தஸ்து கொடுக்க முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றம் சட்டம் போடணுன்றார், சட்டம் போட்டு போகலாம். நான் அவர் சொல்கிறது தப்பு, ஒத்துக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணோம்? அதுக்கு நம்ம ரிவ்யூ போடலாம், மறுபரிசீலனை மனு போடலாம். மறுபரிசீலனை மனு போட்டுட்டு தலைமை நீதிபதி கிட்ட சொல்லி லார்ஜர் பெஞ்சை விசாரிக்க சொல்லலாம். யார்? 3 நீதிபதிகளோ 5 நீதிபதிகளோ கொண்ட அமர்வு விசாரிக்க சொல்லலாம். இது நம்ம ஒன்றது இல்லைங்க. சபரிமலை தீர்ப்பில் சங் பரிவார் பண்ணியிருக்காங்க. சபரிமலை தீர்ப்பில் 5 நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் பெண்கள் சபரிமலையில் கோயிலுக்கு போகலான்னு சொன்னாங்க. அதில் மறுபரிசீலனை மனு போட்டாங்க. மறுபரிசீலனை மனு போட்டு அந்த 4ல் 1ன்றதை ரிவர்ஸில் 2 3 ஆக்கிட்டாங்க. அது எப்படி ஆச்சுன்றதெல்லாம் நாளைக்கு இது ஒரு சரித்திரம். நாளைக்கு நீங்கள் ஆய்வு பண்ணிங்க. 4 1 இருக்கிறது 2 3 ஆகி மறுபரிசீலனை பண்ணி 9 நீதிபதிகளுக்கு அமைச்சாங்க. இப்போ 9 நீதிபதிகள் அமர்வு விசாரிச்சுட்டு தீர்ப்பு சொல்லாமல் இருக்குது, விசாரிச்சுட்டாங்க. அதே மாதிரி இதை பண்ணலாம்.
அது இல்லைன்னா இன்னும் சில வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் கேட்டு மதம் மாறி இருப்பார் அவர், எல்லாமே வேலைக்காக கேட்குற சர்டிஃபிகேட்டு இந்த பிசிஆருக்கு சொல்லி, அந்த சர்டிஃபிகேட் சம்மந்தமான வழக்கு வரும்போது சொல்லலாம், ஐயா சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட எம்எஸ் ரமேஷனுடைய 2 நீதிபதி அமர்வு ஒன்று சொல்லியிருக்கு, ஜிஆர் சாமிநாதன் அமர்வு ஒன்று சொல்லியிருக்கு, எனவே 3 நீதிபதிகளுக்கு அமர்வு போடுங்கன்னு சொல்லலாம். எனவே உச்சநீதிமன்றம் சரியா எதுக்காகன்னா, நம்ம உச்சநீதிமன்றத்தை என்ன அதனுடைய அது வேற எந்த குற்றமே சொல்ல, காலதாமதம் என்பதற்கு பாருங்க. என்ன எம்ஜிஆர் ப்ராப்பர்ட்டிக்கு ட்ரஸ்ட்டாக போட்டாங்க 2016, 10 வருஷம் ஆச்சுங்க, இன்னும் உச்சநீதிமன்றத்திலேருந்து முடியாமல் இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, நான் தான் அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர்னு. எப்போ முடியும்னே தெரியாது. இது இன்னும் அமெரிக்கா உச்சநீதிமன்றமா? ட்ரம்ப் போட்ட 2 உத்தரவை, ஒரு உத்தரவு டேரிஃப் ரத்து பண்ணாங்க, இன்னொன்று பர்த்னால சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னு சொன்னார், அதை ரத்து பண்ணாங்க. இல்லை இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றமா? போரிஸ் ஜான்சன் பாராளுமன்றத்தை புரோராக் பண்ணும்போது 8 வாரத்தில் அதை ரத்து செய்தார்கள். கொரோனாவில் கேக்கு வெட்டினார் என்பதற்காக அவருக்கு அபராதம் விதித்தார்கள். இந்த விதியை மீறினாங்க. அதெல்லாம் நம்ம ஊரில் நான் அதுக்காக சொல்லலை, காலதாமதம் இருக்கு பாருங்க. அது 2வது டில்லி வேணாங்க, இங்கேயே பண்ணலாம். எப்படி சபரிமலையில் அந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண சொன்ன மாதிரி இங்கே மறுபரிசீலனை பண்ணலாம். புது வழக்க 3 நீதிபதிகள் அமர்வு அல்லது 5 நீதிபதிகள் அமர்வு இங்கே விசாரிக்கிறதுக்கு செஞ்சுட்டு உடனடியாக இப்போ எப்போ கூடுதோ அப்போ சட்டம் போடலாம். அதுக்கு முன்னாடி தேவைப்பட்டால் அவசர சட்டமும் போடலாம், ஆர்டினன்ஸும் போடலாம். ஏன்னா ஆர்டினன்ஸுக்கு 6 மாதம் லைஃப் இருக்கும். அதுக்குள்ளார சட்டசபை கூடும். இப்போ நவம்பரில் கூடும். நவம்பரில் கூடும்போது அடுத்த மாதமே கூடுதுன்றாரு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்போ சட்டமே போடலாம். அதாவது என்னென்னா ஜிஓ 31 ஸ்டாலின் போட்டதை சட்டமாக்குறது, அவ்வளவுதான். ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை என்றதை இந்த எந்த சங் பரிவாரில் எந்த கும்பனாலையும் மறுக்க முடியாது. அது காலாகாலமாக இருக்குது. 1993 ஜெயலலிதாவோட சட்டத்தில் இருக்குது, 2007 கலைஞருடைய சட்டத்தில் இருக்குது, அரசாணை 31 ஸ்டாலின் போட்டதில் இருக்குது. எனவே அவர்களே சொல்கிறாங்கல்ல, ஜோசப் விஜய் என்று ஜிஆர் சாமிநாதன் சொல்கிறாரே, நாங்களும் இப்போது சொல்கிறோம், ஜோசப் விஜய் அவர்களே, சிறுபான்மை அவர் என்ன சொன்னார், எக்காரணத்தை கொண்டும் மதச்சார்பின்மையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிப்பேன் என்று ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் செக்குலரிசத்தை உயர்த்தி பிடிக்கும் நடவடிக்கையாக ஒரு உடனடியாக சட்டம் போட வேண்டும். உச்சநீதிமன்றம் அல்ல, அவங்கள என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் கமிஷனுக்கு உச்சநீதிமன்றம் போட்ட ஒரு தீர்ப்பை ரத்து பண்ணி சட்டம் போட்டாங்க பார்லிமெண்ட்டில். நமக்கு வேண்டியது சட்டம் நாங்கள் போடணும், கோர்ட்டுக்கெல்லாம் போகக்கூடாது. உனக்கு அதிகாரம் இருக்கு, நீ விட்டுட்டு அங்கே போய் நிற்கிற, நீங்கள் போடுங்க சட்டத்தை. அவங்க போட்ட மாதிரி, மோடி ஐயா போட்ட மாதிரி நீங்கள் சட்டம் போடுங்க, போட்டு சிறுபான்மையினருக்கான உரிமையை உறுதி செய்யுங்கள். நீங்கள் உங்களுக்கு நல்லது, செக்குலரிசத்தை காப்பது உங்களுக்கு நல்லது, சிறுபான்மையினர் உரிமையை காப்பது இந்த அரசுக்கு நல்லது, நீங்கள் என்று சொல்வது தாவேக அரசுக்கு நல்லது. எனவே இதை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்களது முதன்மையான கோரிக்கை. உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு அவங்க அப்பீல் போகக்கூடாது, போயிருந்தால் அதை வித்ட்ரா பண்ணிக்கிட்டு சட்டம் போட்டுட்டு இங்கே இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வதற்கு. ஏன்னா ஏற்கனவே எம்எஸ் ரமேஷோடைய 2 நீதிபதிகள் அமர்வு வேறு தீர்ப்பு சொல்லியிருக்கு, நீ வேறு தீர்ப்பு சொல்கிறேன்னா அதை லார்ஜர் பெஞ்சுக்கு அனுப்புங்க அப்படி என்றதை கேட்கலாம். இதுபோல் இன்னும் வேறு வழக்குகள் இப்போ நிலுவையில் இருந்தால் அந்த வழக்குகளையும் 3 நீதிபதிகள் அமர்வுக்கு இல்லை 5 நீதிபதிகள் அமர்வுக்குன்னு கேட்கலாம். அதெல்லாம் நம்ம தோல்வி கண்டோம்னா அப்போ போகிறத பற்றி யோசிக்கலாம். தோல்வியே சாத்தியமே இல்லை, ஏன்னா அதுக்குள்ள சட்டம் வந்தாச்சு. ஐயா சாமிநாதன் அவர்கள் சொல்கிறதே ஜிஓவில் போட முடியாது, தப்பு. ஜிஓவில் போடலாம், மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை கூட ஜிஓவில் தான் இருக்குது. அதுமாரி ஓஎம்பாங்க, நம்மளாம் ஜிஓ சொல்லுவோம், அவங்க ஆஃபீஸ் மெமோரண்டம்பாங்க, நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் என்கிறோம். எல்லா மாநிலங்கள்லேயும் இந்த கம்யூனல் ரிசர்வேஷன் இருக்கு இல்லைங்களா, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு அரசாணை மூலமாகத்தான் இருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் தான் இல்லை, 1 மாநிலங்கள் இருக்கலாம் 1993 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சட்டம் போட்டது. எனவே இப்போது எங்களுடைய பிரதான கோரிக்கை, ஒரே கோரிக்கை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வர், தாவேகாவினுடைய தலைவர்கள், எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, நீங்கள் செக்குலரிசத்தை காப்பதற்காக, மதச்சார்பினை காப்பதற்காக, சிறுபான்மையினர் நலனை காப்பதற்காக உடனடியாக நீங்கள் மதம் மாறும் இஸ்லாம் மதத்துக்கு மாறக்கூடிய பிசி, எம்பிசி, எஸ்சி ஆகியோரை பிசியாக ட்ரீட் பண்ணுறோம். பிசியாக தான், எஸ்சியான மாறினாலும் பிசி தான்.
எம்பிசியாக இருந்து மாறினாலும் பிசியாக ட்ரீட் பண்ணுன்றது தான் இதில். இந்த ஒரு இடத்துல மீதி நான் 2 விஷயத்தை சொல்லிடுறேன். ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது, திருமணத்தால் கிடையாது. ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இருக்கார், அவர் இஸ்லாமியரை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அவர் பேக்வர்ட் ஆகிட மாட்டார். இல்லை, ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கூட ஒரு பொண்ணு ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் பண்ணிட்டா பேக்வர்ட் இஸ்லாமியர் அவங்க ஆக மாட்டாங்க. திருமணத்தால் கிடையாது, அல்லது ஃபார்வர்ட் கம்யூனிட்டி கிடையாது. நாம் கேட்பது ஏற்கனவே இங்கே பிசி எம்பிசி எஸ்சியாக இருப்பவர்கள் அவர்கள் விரும்பி, இப்போ அதை யார் ஒரு இசையமைப்பாளர் ரஹ்மான், அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரியாது, அவர் பிசி எம்பிசி எஸ்சியாக இருந்தால் முஸ்லீமாக மாறினா அவர் பிசி, அவ்வளோதான் நான் கேட்குறது. அதுக்கு ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் அரசாணை போதாது சட்டம் வேண்டும் என்கிறார். உடனே அதை எதிர்கொள்வதற்கு சட்டம் போட்டுடலாம், போட்டுட்டு அந்த அவருடைய தீர்ப்பை ரத்து பண்ணுவதற்கு மறுபரிசீலனை மனு போட்டு ரத்துவும் பண்ணலாம். ஏன்னா அவரை பொறுத்தவரையில் அந்த தீர்ப்பு சரியானதல்ல, தவறு என்று நான் இவ்வளவு காரணத்தோடு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரே சொல்கிறாரு 2022 ஒரு டிஎன்சி டிநோட்டிஃபைட் கம்யூனிட்டி மாறும்போது அவர் சொல்கிறாரு அரசாணை இல்லைன்னு தான் அந்த தீர்ப்பில் சொல்கிறாரு. இப்போ அரசாணை வந்துடுது, அரசாணை வந்து அரசாணை தப்புன்றார், அது சட்டம் ஒன்றுன்றார். சட்டம் போட்டால் என்ன சொல்லுவார்னு தெரியாது. அதாவது அவர் எல்லாம் இந்த திருப்பரங்குன்றம் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த 25/6/2026 தேதி வந்த வழக்கு 2022 போட்ட வழக்கு. அந்த 2022 போட்ட வழக்கு 2026 முதல்ல அவரே சொல்கிறாரு, சடன்லி இட் அப்பியர்ட் நவ் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. இட் saw the light of the day only on 9/6 25/6 தீர்ப்பு 9/6. அப்போ அரசாங்க பார்ட்டியே கிடையாது. அதை 11/6 அரசாங்கத்தை இவரே சேர்க்குறாரு. இவருக்கு என்ன அக்கறை? ஏன்னா அதில் 2022 சர்டிஃபிகேட் கொடுந்தாங்க கேட்குறான். அரசாணை அப்போ வரவே இல்லை, அரசாணை 2024. இவரே கோரிக்கையை ப்ரேயர் ரிட்வென்ஷன் கோரிக்கையை திருத்தி ஜிஓவை ரத்து பண்ணுறாரு. பாருங்கள், இதெல்லாம் நடக்குமான்றதை பாருங்கள். 9/6 இன்னைக்கு தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் 11/6 இன்னைக்கு அரசாங்கத்தை அதில் இணைக்கிறாரு. இணைச்சிட்டு 2022 இந்த அரசாணையை பிறக்கலை. அதை அந்த அரசாணையை ரத்து பண்ண சொல்லி ஒரு ப்ரேயரில் இவரே திருத்தம் பண்ணுறாரு, இவரே அதை ரத்தும் பண்ணுறாரு. அப்போது இவ்வளவு இதெல்லாம் நீங்கள் பரிசீலனை பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் அது லாவண்யா வழக்கில் இருந்து இந்த சமீர் அகமது வழக்கு வரை இதில் அவர் இருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை இருக்குது. அவர் பேரில் இன்னும் இறுதியாக சொல்கிறோம், பாராளுமன்றத்தில் 110 எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க, பெண்டிங்காக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நிஷா பானு ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர் என்பதால் கொலேஜியத்தில் இங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதியில் நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை பறிக்கும் வகையில் அவர் கேரளாவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு 1, 2, 3 இல்லை. அவர் இப்போ 6, 7 இருக்கார். அவங்களுக்கு ஏன் நிஷா பானு இஸ் எ கிறிஸ்டியன் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை சாதாரணமாக வழக்குறுதல் மத்தியில் இது பேசப்படுகிறது. எனவே இப்போ ஆனால் இவரை நம்ம இவர் பேரில் இம்பீச்மெண்ட் மோஷன் நீதிபதிகள் பேரில் வழக்கமாக வருவது ரொம்ப அபூர்வமானது. இப்போ தான் இந்த பிஜேபி ஆட்சி காலத்தில் தான் ஒரே நேரத்தில் 3 பேரில் வந்தது. வர்மா, சேகர் குமார் யாதவ், அவர் ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னொருத்தர் ரிட்டையர் ஆகிட்டார், இவர் இன்னும் இருக்கார். நான் சொல்கிறேன்னா இப்படியெல்லாம் ஏன் 100 எம்பிக்கள் கொடுத்துருக்காங்க, 100 எம்பிக்கள் மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிக்களும் கையெழுத்து போட்டு சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்காங்க. இவர் சிறுபான்மையினருக்கு விரோதமாக செயல்படுகிறார் என்று குற்றச்சாட்டை சொல்லி இருக்கிறார்கள். இதை வழக்கை விசாரிக்கக்கூடாது என்ற கோரிக்கையை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அதே கோரிக்கையை நாங்களும் இங்கே வலியுறுத்துகிறோம். தலைமை நீதிபதி இதை செவிமடுத்து கேட்பார் என்று நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.